ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. யாக்கோபு போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரராவே. யாக்கோபு போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரராவே. நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய, உம்மை நான் போகவிடே, உம்மை நான் போகவிடே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. தானியேல் போல ஜெபித்திடும் தைரிய ஜெப வீரராவே. தானியேல் போல ஜெபித்திடும் தைரிய ஜெப வீரராவே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பே, விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. அன்னாளை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரனாவே. அன்னாளை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரனாவே. இரட்டிப்பான பங்கை பெற்றுக் கொண்டிட, இரட்டிப்பான பங்கை பெற்றுக் கொண்டிட, இரட்சகரிடம் நாம் ஜெபித்திடுவோம், இரட்சகரிடம் நாம் ஜெபித்திடுவோம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே
மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர், எங்களோடு பேசுகிறீர். அதற்காய் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை, கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். துதிகன மகிமையில் அமைக்கேறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்றார். பேதுருவை கொண்டுதான் இந்த பூமியில் கர்த்தர் சபையை கட்டி எழுப்பினார். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பேசிய முதல் பிரசங்கம். அவர் இஸ்ரவேலரோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிப்பதற்காக உங்களிடத்திற்கே வந்தார். தேவன் அவரை அனுப்பினார். நீங்களோ ரோமர்கள் கையில் ஒப்பு கொடுத்து அவரை சிலுவையில் அறைந்து கொன்றுவிட்டீர்கள் என்று இன்னும் அநேக வார்த்தைகளை பேசுவார். இதை கேட்ட பொழுது, பேதுருவின் பிரசங்கத்தை கேட்ட பொழுது ஜனங்களுடைய இருதயம் குத்தப்பட்டது. சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. அப்போ பேதுரு அவர்களுக்கு சொல்லுவார், நீங்கள் எல்லாரும் மன திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவார். இந்த முதல் பிரசங்கத்தில் அநேக மக்கள் மன திரும்பினாங்க. அந்த நாளிலே 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்று சபையில் சேர்க்கப்பட்டாங்க. அந்த 3000 பேரும் எப்படி இருந்தார்கள் என்று தான் இப்போ 42வது வசனத்தில் நம்ம பார்த்தோம். அவர்கள் அந்த 3000 பேரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று அந்த ஆதி அப்போஸ்தல சபையின் துவக்க நாட்களிலே இருந்த தேவ ஜனம் விசுவாசிகளை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு மாத்திரமல்ல, இப்பொழுதும் நமக்கு அது தேவை, இன்னும் தேவை. அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல், இந்த 4 காரியங்களில் தேவனுடைய பிள்ளைங்க உறுதியாய் தரித்திருந்தார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியத்தில் இந்த 4 சுவர்களைப் போல, ஒரு அறை அல்லது ஒரு வீடு என்றால் அதுக்கு ஒரு 4 சுவர் தேவை. அப்போ தான் அது பாதுகாப்பாக, பந்தோபஸ்தா, ஒரு அடைக்கலமாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு பக்கம் ஒரு சுவர் இல்லைன்னா அது ஒரு அறை அல்லது ஒரு வீடு என்று சொல்ல முடியாது. அதே போல் இன்றைக்கு இந்த 4 காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்விலே நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒன்று. பாதுகாப்பு. ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில் பாதுகாப்பு வேண்டும். அவனுடைய வீட்டிற்கு பாதுகாப்பு வேண்டும். அவன் வாழக்கூடிய நாட்டிற்கும் பாதுகாப்பு வேண்டும். ஒரு மனிதனுக்காய் இருந்தாலும், அவன் வீட்டுக்காய் இருந்தாலும், அவன் நாட்டுக்காய் இருந்தாலும் இந்த 4 சுவர் என்பது ரொம்ப அவசியம். ஏனென்றால் ஆசா என்ற ஒரு ராஜா இஸ்ரவேல் ஜனத்தை, யூதர்களை அரசாளுகிறான். அந்த ஆசா ராஜா அரசாண்ட நாட்களிலே கர்த்தரை நோக்கி அவர்கள் ஜெபித்த பொழுது
அந்த தேசம் அமைதலாக இருக்கிறது. யுத்தங்கள், சண்டைகள், பக்கத்தில் இருக்கிற நாட்டு ஜனங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தேசம் அமைதியாக இருக்கிறது. அப்போ ஆசா சொல்லுவான், நாம் இந்த வேளையில் நம்முடைய நாட்டை பலப்படுத்த வேண்டும். ஏன்னா நம்முடைய நாட்டுக்கு பாதுகாப்பு தேவை. அமைதியாக இருக்கக்கூடிய யுத்தங்கள் இல்லாத இந்த வேளையிலே நம் தேசத்தை பலப்படுத்துவோம் என்று 4 காரியத்தை வைத்து தேசத்தை பலப்படுத்துகிறான். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. ஆசா ராஜா தேசத்தை பலப்படுத்த வேண்டும் என்று, தேசத்துக்கு அது பாதுகாப்பு, பலப்படுத்த வேண்டும் என்று பட்டணங்களை கட்டுகிறான். அந்த பட்டணங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. சத்துரு படையெடுத்து வந்து தேசத்தை பிடித்து கொள்ளக்கூடாது, அழித்து விடக்கூடாது. ஆகவே அலங்கங்கள், மதில்கள், கோபுரங்கள், வாசல்கள், தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக என்று சொல்லி அப்படியே பலப்படுத்தினார்கள், கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. 4 காரியம். புதுசாக பட்டணங்களை கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. இந்த பட்டணத்துக்கு பாதுகாப்பு வேணும், தேசத்துக்கு பாதுகாப்பு வேணும். ஆகவே அதை சுற்றிலும் அலங்கம், மதில் கட்டினார்கள். சத்துரு படையெடுத்து வருவதை அறிந்து கொள்வதற்கு கோபுரம், அதில் உட்கார்ந்து கவனித்து கொண்டு இருப்பாங்க, கோபுரம். அடுத்து வாசல்கள், தாழ்பாள்கள். இந்த 4 காரியத்தை உண்டு பண்ணி அவர்கள் தேசத்தை பலப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு தேசத்துக்கு பாதுகாப்பு, ஒரு பெரிய பட்டணத்துக்கு பாதுகாப்பு. அவன் இராணுவத்தையும் பலப்படுத்தினான். இப்படி சமாதானமான வேளையில் அவன் இப்பொழுது பிரச்சனை இல்லையே, சமாதானம் இல்லையே, நமக்கு எதுக்கு பாதுகாப்பு, பந்தோபஸ்து, எதுக்கு நம்ம பலப்படுத்தணும் என்றெல்லாம் அவர்கள் அசதியாக இராமல் தேசத்தின் பாதுகாப்பை குறித்து ரொம்பவே கவனமாக அவங்க இருக்கிறாங்க. இந்த 4 காரியத்தை தேசத்துக்கு உண்டு பண்ணுறாங்க. இந்த நாட்கள்லையும் தேசம் என்று சொல்லும் பொழுது நம்ம தேசத்துக்கு பாதுகாப்பு என்றால் இராணுவ பலம், அது பாதுகாப்பு. அடுத்து பார்க்கும் பொழுது எல்லை பாதுகாப்பு, கடலோர பாதுகாப்பு, வான்வெளி பாதுகாப்பு. இதில் எல்லாம் ஏன்னா வான்வெளியாக சத்துரு வந்துடக்கூடாது, கடல் மார்க்கமாக வந்துடக்கூடாது, தரை மார்க்கமாக வந்துடக்கூடாது என்று ஒரு தேசத்தின் பாதுகாப்பு, இராணுவ பலம், இந்த பாதுகாப்பு. இப்படியெல்லாம் பாதுகாத்தாலும் தேசத்தை பாதுகாக்கலாம். நம்ம வீட்டையும் 4 சுவர் கட்டி மதில் எழுப்பி நல்ல பெரிய கேட்டு போட்டு நம்முடைய வீட்டையும் பாதுகாக்கலாம், நம்மையும் கூட பாதுகாத்து கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாக்காவிட்டால், கர்த்தர் நம்மை காக்காவிட்டால், எந்த பாதுகாப்பு இருந்தாலும், தேசமாயிருந்தாலும், வீடாயிருந்தாலும், நாமாயிருந்தாலும் அது நிச்சயமாக அது பிரச்சனைக்குரியது. ஆகவே வேதத்தில் வாசிக்கலாம். சங்கீதம் 127:2, கர்த்தர் நகரத்தை காவாராகில், கர்த்தர் நகரத்தை காவாராகில், காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா. கர்த்தர் தான் காக்கணும், நகரத்தை கர்த்தர் தான் காக்கணும், நம்முடைய வீட்டையும் கர்த்தர் தான் காக்கணும், நம்மையும் கர்த்தர் தான் காக்கணும். ஆசா தன் தேசத்துக்கு பாதுகாப்பை உண்டு பண்ணி அதை பலப்படுத்தின போதிலும் அவன் கர்த்தருடைய பாதுகாப்பை அவன் எதிர்பார்த்தான். ஏனென்றால் இவையெல்லாம் ஆயத்தமாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவனுக்கு எதிராக எத்தியோப்பியனாகிய சேரா என்பவன் படையெடுத்து வந்துட்டான்.
எத்தியோப்பியா தேசத்திலிருந்து இராணுவம் இந்த தேசத்துக்கு நேராக, இஸ்ரேல் தேசத்துக்கு நேராக படையெடுத்து வந்துருச்சு. இவர்களுடைய படைப்பலத்தை காட்டிலும் இவங்க அத்தனை பேரும் பராக்கிரமசாலிகள். ஆனால் இஸ்ரவேலிலே இருக்கிற படைபலம் அவ்வளோ பேரும் பராக்கிரமசாலிகள். சேராவுடைய படைபலம் அது எப்படின்னு தெரியாது. படையெடுத்து வந்து விட்டார்கள். இவ்வளோ பாதுகாப்பு இருக்குது, நம்ம இவ்வளோ பாதுகாப்பான ஏற்பாடெல்லாம் செய்திருக்கிறோம் என்று அவன் தைரியமாக இருக்கலை. கர்த்தர் காக்காவிட்டால், கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் காவலாளி விழித்திருக்கிறதும் விருதா. கர்த்தர் தான் நகரத்தை காக்கணும், நம்முடைய வீட்டை காக்கணும், நம்மையும் காக்கணும். அவன் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான். ஆசா கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்வான். 11வது வசனம், 14ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான். கர்த்தாவே, உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் சத்துருவுக்கு எதிராக நாங்கள் புறப்பட்டு வந்திருக்கிறோம். பலமுள்ளவங்களுக்காக இருந்தாலும் சரி, பலவீனனுக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். ஒரு பலவீனன் இவனால் ஒன்றுமே முடியாது என்று புறக்கணிக்கிற தேவன் அல்ல. பலமுள்ளவன் அவனே பார்த்துக்கட்டும் என்று எண்ணுகிற தேவன் அல்ல. பலமுள்ளவனுக்கும் பலவீனனுக்கும் கர்த்தர் தான் உதவி செய்கிறார். அது அவருக்கு லேசான காரியம். கர்த்தரிடத்தில் அவன் ஜெபிக்கிறான். கர்த்தர் ஆசா ராஜாவின் படைபலத்துக்கு எதிராய் வந்த எத்தியோப்பிய படைபலத்தை முறியடித்தார். அடுத்த வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். சத்துருக்கள் வீழ்ச்சி அடைந்தாங்க. இவர்கள் முன்னேறி சென்று அவர்களை முறியடித்து அவர்களுடைய பொருள்களை எல்லாம் கொள்ளையடித்தார்கள். பாருங்க, அடுத்த வசனத்தில் இருந்து 13. அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். திரும்ப அவங்க எழுந்து பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்தோடினார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து கேராரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறிய அடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. அவர்களுடைய பொருள்களை எல்லாம் கொள்ளையடிச்சாங்க. இன்னும் கீழே வாசிட்டு வந்தா, அவர்களுடைய மிருக ஜீவன்கள், ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், மிருகங்களை கூட எல்லாத்தையும் கொள்ளையடித்து கொண்டுட்டு வந்தாங்க. அவர்களுடைய கொள்ளை மிகுதியாக இருந்ததாம். கர்த்தர் தான் காக்கிறார். கர்த்தருடைய பாதுகாப்பு தான் நமக்கு இந்த உலகத்தில். கர்த்தர் காக்காவிட்டால் இன்றைக்கு காவலாளி விழித்திருக்கிறது விருதா. தேசமாயிருந்தாலும், நம்முடைய வீடாயிருந்தாலும், நாமாயிருந்தாலும் கர்த்தரால் தான் காக்கப்படணும். ஆசா இத்தனை பாதுகாப்பு அவன் செய்த போதிலும் கூட கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போ தான் சத்துருவை முறியடிக்க முடிஞ்சது. அருமையானவர்களே, அப்படி தான் நம்முடைய வாழ்விலும் கூட நமக்கு பாதுகாப்பு தேவை. 4 சுவர்கள் தேவை. எப்படி ஆசாவுக்கு எதிராக சத்ரு படையெடுத்து வந்தானோ அதுபோலத்தான் நம்முடைய வாழ்விலும் கூட சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுவார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், நமக்கு எதிராளி சாத்தான் தான், மனிதர்கள் அல்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும்
போராட்டம் இல்லை. நமக்கு போராட்டம் பிசாசோடு தான். ஆகவே சாத்தானை எதிர்க்க நமக்கு ஒரு பலம் வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுவார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தீங்கு நாளிலே அவனை எதிர்த்து நின்று எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நீங்கள் நிற்கத்தக்கதாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுவார். ஆகவே சாத்தானை எதிர்த்து நாம் வெற்றி பெற வேண்டும், நாம் காக்கப்பட வேண்டும். அதற்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11, 12, 13 பார்க்கும்போது அதில் எழுதி கொண்டு போவார். தீங்கு நாளிலே சாத்தானை எதிர்த்து நின்று நீங்கள் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நீங்கள் நிற்கணுமாய் இருந்தால் சர்வாயுத வர்க்கம். சர்வாயுத வர்க்கம் தேவனுடைய சத்தியம்தான். நாம் ஏறெடுக்கிற ஜெபம், நாம் அவரை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம், நம்பிக்கை, இவைகள் தான் சர்வாயுத வர்க்கம். ஆகவே தான் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் 4 காரியத்திலே அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. 1 அப்போஸ்தல உபதேசம், 2 அந்யோன்யம், 3 அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல். இந்த 4லும் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். சத்தியத்தில் உறுதியாக இருக்கணும், தேவன் தந்த ஐக்கியத்தில் உறுதியாக இருக்கணும், அப்பம் பிட்குதல் உறுதியாக இருக்கணும், ஜெபம் பண்ணுதல். இதெல்லாம் அப்போஸ்தலர்களோடு கூட நாம் இன்றைக்கு இந்த 4 காரியத்தில் அன்றைக்கு அவர்கள் உறுதியாக இருந்தது போல இன்றைக்கு நாமும் இந்த 4 காரியத்தில் உறுதியாக இருக்கணும். ஏனென்றால் இந்த 4 காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியத்தில் 4 சுவர்களைப் போல. இதில் 1 உறுதி இல்லாவிட்டாலும் ஒரு பக்கம் சுவர் இல்லாத போல தான். ஒரு பக்கம் சுவர் இல்லை, 3 சுவர்கள் இருக்குது, அது ஒரு அறை என்று சொல்ல முடியாது. 3 சுவர் இருக்குது, அது ஒரு கட்டிடம் என்று சொல்ல முடியாது. ஒரு கட்டிடம், ஒரு அறை என்றால் அதுக்கு ஒரு 4 சுவர் இருக்கணும். அப்படின்னா நாம் இன்றைக்கி கட்டிடமா? நாம் இந்த கட்டிடமா 4 சுவர் நமக்கு இருக்கிறதுக்கு? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை வேதத்தில் ஒரு கட்டிடமாக தான் நம்மளை பார்க்குறார். ஏன்னா எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும், நீங்களே அவருடைய வீடாய் இருக்கிறீர்கள். வாசிங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். நாமே அவருடைய வீடாய் இருப்போம். நம்ம இந்த கடைசி பாகத்தை மாத்திரம் வாசிங்க. நம்பிக்கையிலே உறுதியாய், நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். நாமே அவருடைய வீடு, கர்த்தருடைய வீடு. அப்ப இன்றைக்கு கர்த்தர் நமக்குள் வாசம் செய்கிறார், நாம் அவருடைய வீடு. ஆகவே 4 சுவர்கள் இருந்தாக வேண்டும். ஆவிக்குரிய வீடு தான், ஆகிலும் ஒரு வீடு என்றால் அதுக்கு ஒரு 4 சுவர் இருந்தாகணும். நம்மை வீடும் என்று மாத்திரம் தேவன் நம்மை சொல்லவில்லை. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்மை தேவனுடைய பண்ணை என்றும் தேவனுடைய மாளிகை என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்க. 3:9. உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். நம்ம தேவனுடைய வீடு என்று எபிரேயர்ல பார்த்தோம். கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது நாம் சபை மக்களுக்கு எழுதுகிறார், கொரிந்து பட்டணத்திலே இருக்கிற தேவனுடைய ஜனத்துக்கு எழுதுகிறார், நீங்கள் தேவனுடைய பண்ணை, நீங்கள் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். தேவனுக்கு மாளிகை, அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆகவே நாம் தேவனுடைய வீடு, நாம் தேவனுடைய மாளிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய வீடு என்றும் இங்கே கொரிந்தியர்ல நாம் தேவனுடைய மாளிகை என்றும் நம்மை
வேதம் சொல்லுது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நாம் தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்படுகிறோம் என்று ஒரு வாக்கியம் இருக்கும். 22, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிற ஒரு வாசஸ்தலம். நாம் தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய மாளிகை. அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கும். 6:16 2 கொரிந்தியர். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இப்படி வேதத்திலே ஆவியானவர் நம்மை குறித்து சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய மாளிகை, கர்த்தருடைய வாசஸ்தலம், கர்த்தர் தங்கக்கூடிய தேவ ஆலயம் என்றெல்லாம் நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆவிக்குரிய காரியங்கள் தான், பூமிக்குரிய வீடல்ல, பூமியில் இருக்கக்கூடிய மாளிகை போன்ற அல்ல, பூமியில் இருக்கிற ஒரு வாசஸ்தலம், அது பூமியில் கட்டப்பட்டு இருக்கிற ஒரு தேவாலயம் அப்படி அல்ல. இது ஆவிக்குரிய காரியம்தான். வீடு நம்ம கண்ணில் நம்ம பார்க்கறதுக்கு முடியாது. இது தேவனுடைய பார்வையில் அவருடைய வீடாக இருக்கிறோம், தேவனுடைய பார்வையில் அவருடைய மாளிகையாக இருக்கிறோம், தேவனுடைய பார்வையில் அவருடைய வாசஸ்தலமாக இருக்கிறோம், தேவனுடைய பார்வையில் அவர் வாசம் பண்ணும் ஆலயமாக இருக்கிறோம். ஒரு கட்டிடம் என்றால் அதுக்கு ஒரு 4 சுவர் வேண்டும். அதுபோல தான் ஆவிக்குரிய வீடு, ஆவிக்குரிய மாளிகை, ஆவிக்குரிய வாசஸ்தலம், ஆவிக்குரிய ஆலயமாய் நாம் இருந்தாலும் நமக்கும் ஒரு 4 சுவர் வேண்டும். அதனால தான் ஆவிக்குரிய 4 காரியங்கள்: அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல் என்று சொல்லக்கூடிய 4 காரியங்கள் இன்றைக்கு தேவனுடைய மாளிகையாக இருக்கிற நமக்கு 4 சுவர் போல. அப்போ இந்த வீட்டுக்கு அதான் பாதுகாப்பு, இந்த மாளிகைக்கு பாதுகாப்பு, இந்த வாசஸ்தலத்துக்கு பாதுகாப்பு, நம்மை பாதுகாக்கக்கூடிய இந்த 4 காரியங்கள் இவைகள் இருந்தால் தான் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்வில் பரிபூரணமாய் விளங்கும். ஆகவே ஆதி அப்போஸ்தல சபையில் சபை மக்கள் அனைவரும் இந்த 4 காரியத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. கர்த்தர் சபையில் பெரிய பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள், பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் கூட்டி சேர்ப்பித்து கொண்டு இருந்தார். சபையிலே பலத்த கிரியைகள் நடைபெற்றது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இந்த 4 காரியம் உறுதியாய் அவர்கள் கைக்கொள்ள வேண்டும், காக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலருடைய உபதேசம், அப்போஸ்தலர்களால் பிரசங்கிக்கப்பட்ட வேதவாக்கு. ஆண்டவராக இயேசு தன் உபதேசத்தை அவங்க கிட்ட ஒப்பு கொடுத்தார். அவர்கள் மூலம்தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஆகவே இது அப்போஸ்தலர்கள் மூலம் நமக்கு வந்தபடியால் இது அப்போஸ்தல உபதேசம் என்று பார்க்கிறோம். இந்த உபதேசத்துக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு செல்லும் பொழுது ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை தேவன் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தேவன் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுவார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை பாருங்க. அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். இந்த அப்போஸ்தல உபதேசத்துக்கு பெயர் என்ன? ஒப்புரவாகுதலின் உபதேசம். தேவன் உலகத்தாருடைய பாவத்தை ஒரு பொருட்டென்று அவர் எண்ணாமல் தன்னோடு கூட உலக ஜனத்தை, பாவிகளாகிய நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி கொள்ளுகிறார். ஆகவே பாவிகள் இப்போ தேவனோடு ஒப்புரவாகிறாங்க இந்த உபதேசத்தினால. ஆகவே இந்த அப்போஸ்தல உபதேசத்துக்கு ஒப்புரவாகுதலின் உபதேசம் என்று
பெயர் வந்தது. ஏன் தேவனோடு ஒப்புரவாகணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் எழுதுவார் 18வது வசனத்தில், இதே அதிகாரம் 18ல், இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்தார். அப்போ இவங்க செய்த ஊழியம் என்ன? பாவிகளான ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக்கினார்கள் உபதேசத்தை கொண்டு. உபதேசத்தின் மூலம் ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக்கினார்கள். ஆகவே பவுல் சொல்லுகிறாரு, எங்களுக்கு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தேவன் எங்களுக்கு தந்தார் என்று 18ஆம் வசனத்தில் சொல்லுவார். 19ஆம் வசனத்தில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் ஒப்புரவாகுதலின் உபதேசத்தினாலே ஜனங்களை தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார் என்று அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே ஒப்புரவாகுதல், ஏன் தேவனோடு ஒப்புரவாகணும்? நமக்கும் தேவனுக்கும் அதுக்கு முன்னாடி சண்டையா, பகையா, விரோதமா? தேவன் நம்மை அவருடைய பிள்ளை என்று நினைக்கலையா? நம்மீது அவர் வருத்தம் கொண்டிருந்தாரா? நமக்குள்ள பகை, விரோதங்கள், பிளவுகள், பிரிவினைகள் இருந்ததா? உண்மைதான். தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகள் என்று அவர் எண்ணவில்லை, சத்துருவாக தான் கருதினார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், நாம் தேவனுக்கு சத்துருக்கள், அதனால தான் ஒப்புரவாகணும். நாம் தேவனுக்கு சத்துருக்கள். நாம் தேவனை பார்த்ததே இல்லை, ஆனால் எப்படி சத்துருவானோம்? அது ஒரு மனிதனால் வந்த ஒரு பிரச்சனை. ஆதாம் ஒருவனால். அந்த ஒருவனுடைய பாவம் எல்லாரையும் பாவமாக்கிருச்சு. உலகம் முழுவதையும் பாவத்துக்குள்ளாக்கப்பட்டது அந்த ஒருவனுடைய பாவம். ஒருவனுடைய மீறுதலினாலே உலகத்தில் அத்தனை பேருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான ஒரு தீர்ப்பும் உண்டானது. அந்த ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அனைவருமே பாவிகளாக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16 முதல் பாகம் 17, 18, 19 இத்தனை வசனங்களையும் பார்க்கும் பொழுது அதில் முதல் சென்டென்ஸை நம்ம பார்த்தா இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கும். 17, 18 பாருங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கு. ஒருவனுடைய மீறுதலினாலே, ஆதாம் ஒருவனுடைய மீறுதலினாலே எல்லாருக்கும் மரணம் வந்தது. 18 முதல் பாகம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, அந்த ஒருவனுடைய மீறுதலினாலே எல்லாருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. அடுத்த வசனத்தின் முதல் பாகம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, எல்லாரும் பாவிகள். உலகத்தில் அத்தனை பேர் பாவம் செய்தவங்களும் செய்யாதவங்களும் ஆதாம் ஒருவனுடைய பாவத்தினால அது பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஆகவே எல்லாருமே சத்துருக்கள் தான். இப்படிதான் மனுக்குலம் தேவனுக்கு சத்துருவானது. அதனால தான் 10வது வசனத்தில் இங்கே ஆவியானவர் சொல்லுவார், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம். நாம் இப்படி அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால் கிறிஸ்து இயேசுவின் ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று எழுதுகிறார். உபதேசம், அப்போஸ்தல உபதேசம், ஒப்புரவாகுதலின் உபதேசம் என்றால் என்ன? கிறிஸ்துவின் அன்பு, அவருடைய பாடு, அவர் நம் மீது கொண்ட தயவு, அவர் நமக்கு செய்த கிருபை, சத்தியம். ஆகவேதான் கிறிஸ்து இயேசு சொன்ன உபதேசம், அப்போஸ்தலர்கள் சொல்லப்பட்ட அந்த அதே உபதேசம், அதுக்கு ஒப்புரவாகுதலின் உபதேசம். சத்தியத்தினால தான் நம்ம தேவனோடு ஒப்புரவாக்குகிறோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், ஒப்புரவாகுதலின் உபதேசத்தினாலே தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் தம்மோடு கூட அவர்களை ஒப்புரவாக்கி கொண்டார். ஆகவே உபதேசம், வேத வசனம், வேத வாக்கு, சத்தியம், அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அப்போஸ்தல உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். 4 காரியத்தில் அது முதல் காரியம் உபதேசம். வசனத்தை கேட்கறதுல நமக்கு ஆர்வம் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு பாடல், இசை, நடனம் இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு மாதிரியும், அது கேட்பதற்கும் காண்பதற்கும் அது ரொம்ப நமக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாய் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம்
பெரும்பாலும் அப்படி காணப்படுகிறது. அல்ல, சத்தியம். சத்தியத்தை சொல்லதான் நான் உலகத்தில் பிறந்தேன் என்று இயேசு அறிக்கையிடுவார். சத்தியத்திற்காகவே நான் இந்த உலகத்தில் வந்தேன், அதற்காகவே பிறந்தேன், அதை சொல்றதுக்கு தான் வந்தேன்னு சொன்னார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு உபதேசம், சத்தியம், வேதம் எல்லாம் ஒன்று தான். இன்றைக்கி நம்முடைய வாழ்வில் விடுதலை கொடுக்கக்கூடியது அவருடைய உபதேசம், வேத வாக்கியங்கள் நம்முடைய வாழ்வில் விடுதலை தரக்கூடியது. ஆகவே ஆதி அப்போஸ்தல சபையில் தேவனுடைய ஜனங்கள் சத்தியத்தில் உறுதியாக இருந்தாங்க. அந்த உபதேச வாக்கியங்களை கேட்டு அதில் உறுதியாய் அவர்கள் தரித்திருந்தார்கள். 2வது காரியம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும். அந்யோன்யம் அப்பம் போதும். அந்யோன்யம், அந்யோன்யம் அப்படின்னா என்ன? அந்யோன்யம் என்றால் அந்யோன்ய ஐக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்தின்படி அடையாளமாக எனக்கு பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி. அப்ப அந்யோன்ய ஐக்கியம், அது அந்யோன்ய ஐக்கியம். அந்யோன்யம் அப்படின்னா ஐக்கியமா இருக்கிறது. நமக்குள்ள பல வித்தியாசமான மனப்பான்மைகள், அதனால வரக்கூடிய பகை, விரோதம், வைராக்கியம், மனக்கசப்பு, பிளவு, பிரிவு, இதெல்லாம் சபைகள் இருக்கக்கூடாது. அப்போஸ்தலருடைய அந்யோன்யம், அப்போஸ்தலருடைய உபதேசம், அப்போஸ்தலருடைய ஐக்கியம். அந்யோன்யம் என்றால் ஐக்கியம், ஐக்கியத்தில் இருக்கணும். ஏன்னா யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுவார், நீங்கள் எல்லாரும் எங்களோடு ஐக்கியப்படுங்க, நீங்கள் எங்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் கர்த்தரோடு இருக்கிறனால நீங்கள் எல்லாரும் எங்களோடு ஐக்கியப்படுங்க என்று அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் இந்த இடத்துல அவருடைய நிருபத்தில் அவர் எழுதுவார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி, நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். பார்த்தீங்களா, நீங்கள் எங்க கூட ஐக்கியமாக இருக்கணும். நாங்கள் கண்ணால் பார்த்த காரியம், நாங்கள் காதால் கேட்ட காரியம், இயேசு கிறிஸ்து பேசினதை நாங்கள் கேட்டோம், இயேசுவை எங்கள் கண்களால் கண்டோம். ஆகவே நீங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் உங்களுக்கு நாங்கள் ஏன் சொல்லுறோம் என்றால் எங்களோட ஐக்கியப்படணும், அதற்காக தான் சொல்லுகிறோம் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். ஐக்கியப்பட வேண்டும். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எவ்வளவு தைரியமா சொல்றாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க அந்த மாதிரி சொல்ல முடியுமா? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோட தான், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட தான் என்று எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? ஏன்னா ஊழியமே செய்தால் கூட நம்முடைய ஐக்கியம் உலகத்தோட, பணத்தோட, பொருளோட, பணக்காரங்களோட, இன்னும் உலகத்தில் அரசியல்வாதிகளோட எவ்வளோ காரியத்தை எத்தனை இடங்களில் ஐக்கியம் இருக்குது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட தான், மற்றபடி யாரோடும் இல்லை. ஆகவே எங்களோடு ஐக்கியப்படுங்கள் என்று சொல்லுகிறார்கள். எத்தனை ஒரு சந்தோஷமான காரியம். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய ஐக்கியம் ஆதி அப்போஸ்தல சபையில் சபை மக்களுடைய ஐக்கியம் அப்போஸ்தலர்களோடு கூட இருந்தது. ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் பிதாவோடும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் வைத்திருந்தாங்க. ஆகவே அவர்களுடைய அந்யோன்ய ஐக்கியம் அப்போஸ்தலர்களோடு கூட. இன்றைக்கு நமக்கு ஒரு சபையா, ஒரு தெய்வ ஊழியக்காரரா, எத்தனை எல்லா ஐக்கியத்துக்கும் போவோம், எல்லா இடத்துக்கும் போவோம், எல்லா இடத்துலையும் ஐக்கியம் வச்சுக்கிறோம். எதிலும் நிரந்தரம் இல்லை. யார் நம்முடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுவா?
நம்மை வழிநடத்தக்கூடிய தேவ ஊழியர்கள் தான் நம்முடைய ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுவதற்கு அவர்கள் விழித்திருக்கிறாங்களாம் நமக்காக. ஆனால் இன்றைக்கு யார் உத்தரவாதம் பண்ணுவா? நமக்கு ஒரு ஆபத்து நேரம், கடைசி நேரம், யார் கை கொடுப்பா? அப்போஸ்தலர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கணும். ஏன்னா அவர்கள் தான் பிதாவோடும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் வைத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களோடு தான் நம்முடைய ஐக்கியம் காணப்பட வேண்டும். அன்றைக்கு ஆதி அப்போஸ்தல சபையில் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அப்போஸ்தலருடைய அந்நியுன்னியத்திலும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இது தேவனுடைய சித்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எதற்கு அழைத்தார், எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால் நாம் அவரோடு ஐக்கியப்படுவதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தோடு அல்ல, உலகத்தாரோடு அல்ல, இன்றைக்கு அழிந்து போகிற செல்வம் பொன்பொருளோடு அல்ல. நம்முடைய தேவன் கொடுக்கறத அனுபவிக்கலாம். கர்த்தர் நமக்கு எல்லாம் கொடுக்கிறார். இம்மைக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அனுபவிக்கலாம். தேவன் கொடுத்ததை சந்தோஷமாக நம்ம அனுபவிக்கலாம். எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணும், எல்லாரோடும் சந்தோஷமாக இருக்கணும். ஐக்கியம் பிதாவோடு குமாரனாகி இயேசுவோடு. அதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், அழைத்தார். 1 கொரிந்தியர் 1 9 வசனம். 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்த கர்த்தர் நம்மளை அழைச்சதே அவரோடு ஐக்கியமாக இருக்கிறதுக்காக தான் அழைத்தார். ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய சுயநலத்துக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, இன்னும் உலக பிரகாரமான பல காரியங்களை எதிர்பார்த்து அதற்காக சபைக்கு போகிறோம், ஆராதனை பண்ணுறோம், ஜெபிக்கிறோம், ஊழியர்களிடத்தில் ஐக்கியம் வைத்து கொள்ளுகிறோம். இல்லை, முதலாவது கர்த்தரிடத்தில் உங்கள் ஐக்கியம் இருக்கட்டும், மற்ற காரியமெல்லாம் சுமூகமாக நடைபெறும். கேட்கணுன்னே இல்லை, தேட வேண்டும் என்றே இல்லை. மற்ற காரியங்களை எல்லாம், இம்மைக்குரிய எல்லா காரியங்களும், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக எல்லாம் செய்து முடித்து விட்டார். நம்ம அதை அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். ஆகவே இம்மைக்குரிய காரியங்களுக்காய் நம்ம கவலைப்பட்டு அதற்காக ஆராதனை, அதற்காக ஜெபம், அதற்காக ஒரு சபை, அதற்காக ஒரு ஐக்கியம், அப்படி கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக நம்மை அழைத்தாராம்? மீண்டும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தர் நம்மை அதற்கு தான் அழைத்தார். அவர் உண்மை உள்ளவர். ஆகவே அந்யோன்யம் என்றால் அவரோடு நாம் ஐக்கியப்படுகிறது. அடுத்த காரியம் என்ன? 4 காரியத்தில் அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல். அது இன்றைக்கு எவ்வளவோ பிரச்சனைக்குரிய ஒரு காரியமாக ஒவ்வொரு ஐக்கியத்திலும் ஒவ்வொரு விதமாக காணப்படுது. ஆனால் அப்பம் பிட்குதல், அதில் நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. ஒன்றை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். அதில் 1 கொரிந்தியர் 10 16, 17 இந்த 2 வசனத்தில் பார்க்கும் பொழுது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரங்கள் என்று சொல்லப்படலை. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று ஒருமையில் ஒரு பாத்திரத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வாசிங்க. நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம். அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள் அப்படின்னு சொல்லி, ஒரே அப்பந்தான், ஒரே பாத்திரம் தான். இந்த இடத்துல பார்க்குறோம், ஒரே பாத்திரம், ஒரே அப்பம். அடுத்த வசனம் பாருங்க. அந்த ஒரே அப்பத்தில் அந்த ஒரே பாத்திரத்தில், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள்
ஒரே அப்பமாக ஒரே சரீரமாயிருக்கிறோம் என்று எழுதப்பட்டது. வாசிமா. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒன்று. அந்த ஒரே அப்பத்தில் பல அப்பங்கள் அல்ல, இந்த ஒரே பாத்திரம் ஒரே அப்பம். இன்றைக்கு பல இடங்களில் குட்டி குட்டி பாத்திரங்களாக இருக்கும், அப்படி சின்ன சின்ன அப்பங்களாக இருக்கும். ஆனால் அப்படி அல்ல, ஒரே அப்பம். அதில் தான் நம்ம எல்லாரும் பிட்டு அதை புசிக்கும் பொழுது இந்த ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிற நாம் கிறிஸ்துவின் சரீரத்தோடு நம்ம ஐக்கியப்பட்டது மாத்திரமல்ல, நாம் எல்லாருமே ஒரே அப்பமாக ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்று எழுதுகிறார். ஒரே பாத்திரத்தில் பான பண்ணுகிற நாம். ஆகவே ஒரே பாத்திரம் ஒரே அப்பம் அது நமக்கு இருக்கணும். அப்படி இராதபடி இன்றைக்கு பல இடங்களில் பலவிதமாக இருக்குது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பான பண்ணுகிறவன் அவனுக்கு தான் நித்திய ஜீவன், அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். கர்த்தருடைய நாளிலே, அவர் வெளிப்படும் நாளிலே அவங்க உயிர்ப்பிக்கப்படுவாங்க, அவரை முகமுகமாய் தரிசிப்பாங்க, அவரோடு நித்தியமாய் வாழுவார்கள். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48 நம்ம 57 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அநேக காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை இது போல பானம் பண்ணுகும் பொழுது என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் என்று அவங்களுக்கு தான் ஜீவன் இருக்கும். அவர்கள் தான், அவங்க மரிக்க மாட்டாங்க, அவங்க ஜீவனை உடையவங்களாக இருப்பாங்க, அவர்கள் நித்திய ஜீவனை சுந்தரிப்பாங்க, அவங்க தான் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்பாங்க, அவங்கள கடைசி நாளில் எழுப்புவேன் என்று பல ஆசீர்வாதங்கள் இந்த இவ்வளோ வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே அப்பம் பிட்குதல் அதில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பல இடத்துல போய் அல்ல, இன்றைக்கு தேவன் வைத்த இடத்துல அதே ஐக்கியத்தில், தேவன் தந்த ஐக்கியம், அப்பம் பிட்குதலில் உறுதியாய் அவர்கள் தரித்திருந்தார்கள். 4வது காரியம் பாருங்க, ஜெபத்திலே ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் இது 4 சுவர் போல. ஆதி அப்போஸ்தல விசுவாசிகள், அப்போஸ்தல சபையிலே சபை மக்கள் அப்படிதான் ஜெபித்தாங்க. அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம், அப்படி ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல அவர்கள் ஜெபம் பண்ணின போது ஆதி அப்போஸ்தல சபை விசுவாசிகள் ஜெபித்த பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் கூடியிருந்த இடம் அப்படி இடமே அசையுது, அதிருது. அப்படின்னா அந்த ஜெபம் அவங்க எப்படி ஜெபிச்சிருக்கிறாங்க, அந்த ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஜெபம். அவர்களுடைய சிந்தனை, எண்ணங்கள், யோசனைகள் எல்லாமே ஒன் மைண்டா, ஒரே இருதயமா, ஏக சிந்தையா, கர்த்தரை மாத்திரம் நினைத்து அவரிடத்துல மாத்திரம், வேற நினைவு எங்கேயுமே போகல. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது நினைவுகள் சிதறி போகுது, எண்ணங்கள் சிதறி போகுது. ஆகவே திடீர்னு கண்ணு முழிச்சு கூட பார்ப்பாங்க. அப்படி அல்ல, கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து அவர்கள் ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஒரு பெரிய ஒரு அசைவு அன்னைக்கு உண்டானது. அடுத்து அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அன்றைக்கு விசுவாசிகள் எல்லாரும் கூடியிருந்து ஒரு மனதோடு விசுவாசத்தோடு ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க. ஏனென்றால் பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். வாசிங்க 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். சபையார் எல்லாம் ஜெபிக்கிறாங்க. ஏன்னா யாக்கோபை சிரச்சேதம் செய்த பொழுது அவர்களுக்கு இப்படி ஜெபிக்கணும் என்ற ஒரு தூண்டுதல் இல்லாமல் போச்சு, ஏமாந்துட்டாங்க. யாக்கோபு சிரச்சேதம் பண்ணப்பட்டான். இப்போ பேதுருவையும் சிரச்சேதம் பண்ணுவதற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான்.
ஆகவே பேதுருவுக்காக வேண்டிக் கொள்கிறாங்க. ஆண்டவரே, பேதுருவை நீங்கள் விடுவிக்கணும், பேதுருவை விடுவிக்கணும், பேதுருவை நீங்கள் விடுவிக்கணும், எங்கள் மத்தியில் கொண்டு வரணும். ஆனால் பேதுருவோ சிறையில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறார். இவர்களுடைய ஊக்கமான ஜெபத்துக்கு உடனடியாக பதில் கிடைத்தது. ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க விசுவாசிகள், ஒருமனப்பட்டவர்களாய் மிக ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். என்ன நடந்தது? சிறைக்குள்ளே பேதுரு நன்றாக உறங்கி கொண்டிருக்கிறான். தேவதூதன் போய் அவனை தட்டி எழுப்புறான். பேதுருவே, எழுந்துரு, உன் பாதரட்சியை போட்டுக்கோ, உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கோ, என் பின்னாடி வா. அப்படியே அவர்கள் சிறைச்சாலையின் ஒவ்வொரு காவலையும் தாண்டி வெளியவே வந்துட்டாங்க. அந்த மெயின் கேட்டு திறக்குது, அங்கே வெளியே வந்துட்டாங்க. தேவதூதன் சென்று விட்டான். பேதுருவுக்கு அப்பதான் தெளிவே வருது. அதுவரை இவன் ஏதோ ஒரு தரிசனம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று தான் எண்ணிக்கொண்டு இருக்கிறான். இது உண்மையான சம்பவம் என்றே அவனுக்கு அது புரியல. வெளியே வந்த பிறகு அவனுக்கு நல்ல தெளிவு வருது. ஓ, நம்ம ஏரோது கையுக்கு தப்பி விட்டோம், சிறைச்சாலையிலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் என்று யோவானுடைய தாயார் மரியாள் வீட்டுக்கு வரான். அந்த இரவில் அங்கே தான் விசுவாசிகள் போராட்டி ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க, ஊக்கமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. பேதுருவை விடுதலை பண்ணுங்க, பேதுருவை கொண்டு வந்துருங்க, பேதுருவை விடுதலை பண்ணுங்க, சிறைச்சேதம் பண்ணப்படக்கூடாது என்று கர்த்தரிடத்தில் போராடி ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஜெப வேளையிலேயே கொண்டு வந்து தேவன் சேர்த்து, இப்போ அவங்களுக்கு விடுதலை வேணும், பேதுருவை விடுவிங்கன்னு விடுவித்து அதே இடத்துக்கு கொண்டு வந்துட்டார் தேவன். கதவை தட்டுறாரு. அப்போ ரோதை என்ற ஒரு சிறு பெண் ஒட்டு கேட்டு இது பேதுருடைய சத்தம் என்று இவங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட வந்து சொல்லுவா. பேதுரு விடுதலையாகி வந்துட்டாரு, வெளியே நிற்கிறாரு. நீ பெதற்ற, அது எப்படி வர முடியும்? அவர் சிறைக்குள்ளே இருக்கிறாரு, எப்படி வர முடியும் என்று நம்பவில்லை. அப்படி என்றால் ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். ஆனால் விசுவாசம் அங்கே இருக்குதா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆனால் ஊக்கமான ஜெபத்துக்கு கூட உடனடியாய் தேவன், விசுவாசம் இருக்குதோ இல்லையோ, உடனடி பதில் கிடைத்தது. திறந்து பார்த்தா பேதுரு கையமர்த்துறாரு. எல்லாம் அமைதியாக இருங்க, சத்தம் போடாதீங்க என்று. அதன் பிறகு அங்கே இருந்து வேறு பாதுகாப்பான இன்னொரு இடத்துக்கு சென்று விட்டார். ஊக்கமான ஜெபம். அப்படி ஆதி அப்போஸ்தல சபையிலே சபை மக்கள் தேவனுடைய ஜனங்களுடைய ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு எழுதும்போது 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று ரோம் சபைக்கு அவர் எழுதுவார். ஜெபம் ரொம்ப முக்கியம். எதுக்கு எடுத்தாலும் ஜெபந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ எருசலேமுக்கு போகிறார். அங்கே அவருக்கு பல பாடுகள் உண்டு என்பதை அறிந்து விசுவாசிக்க வேண்டாம், போகாதீங்க, உங்களை கட்டி சிறைப்படுத்துவாங்க, வேண்டாம், இல்லை நான் போயே ஆகணும், கர்த்தருக்காய் மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அவன் புறப்பட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். கப்பல் ஏற போகிறான். சபை மக்கள் எல்லாம் குடும்பமாக, குழந்தைங்க, மனைவி, குடும்பமாக போய் அவரை அனுப்பும்போது அந்த கடற்கரை மணலிலேயே முழங்கால் படியிட்டு எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. எந்த காரியத்துக்கும் அவர்கள் ஜெபித்தாங்க, எல்லா காரியத்துக்கும் அவர்கள் ஜெபிப்பாங்க. 21:5 அப்போஸ்தலர். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். ஜெபம் ஜெபம் ஜெபம். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 4 காரியம்: அப்போஸ்தல உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல். இது 4 சுவர்களைப் போல. ஆம் அருமையானவர்களே, வேதம் நமக்கும் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? நாம் உபதேசத்தை கை கொள்ளுவதில் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? நம்முடைய அப்பம் பிட்குதல் வேதத்தில் எழுதப்பட்டபடி தான் இருக்குதா?
ஜெபம் பண்ணுதல். ஆதி தேவ ஜனத்தை போல இன்றைக்கு ஜெபத்தில் உறுதியாய் இன்னைக்கு இருக்கிறோமா? தாவீது சங்கீதக்காரன் சங்கீதத்தில் 119 சங்கீதம் 164 ஒரு நாளைக்கு 7 முறை ஜெபித்தாராம். கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து 7 முறை. தானியேலை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு நாளைக்கு 3 முறை முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபித்தான். ஆனால் மனதில் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்த ஒரு மனிதன் ராஜா தரியு ராஜா கேட்பார், தானியேலே, இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய தாசனாகிய தானியேலே, தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்பான். அவங்கெல்லாம் எப்படி ஜெபிச்சிருக்கிறாங்க? நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவராய் இயேசு சொன்னார், குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் நீங்கள் காக்கப்படுவீங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் இருக்க ஒரு 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று இயேசு கேட்டார். மத்தேயு 26:40-41. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்க 1 மணி நேரமாகிலும் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நாம் 1 மணி நேரம் குறைந்தபட்சம் கர்த்தரோடு கூட ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எவ்வளவோ சோதனைகளுக்கு தப்பலாம். அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள், துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், கலக்கங்கள், கண்ணீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறோம், நல்லாவே ஜெபிப்போம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஜெபிப்போம். ஆனால் என்னோடு கூட விழித்து இருக்கக்கூடாதா என்றார். கர்த்தரோடு கூட நம்முடைய நினைவு, சிந்தனை, எண்ணங்கள் 5 புலன்களையும் அடக்கி அறை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரே, வெளியரங்கமாய் உனக்கு பலன் கிடைக்கும். இன்னைக்கு அப்படி நம்ம 5 புலன்களையும் அடக்கி கர்த்தரோடு கூட தரித்திருக்கக்கூடிய நேரம் எவ்வளவு? 2 மணி நேரம் ஜெபித்தாலும் நம்முடைய நினைவு எங்கெங்கேயோ எல்லாம் போயிடுது, சிந்தைகள் எங்கேயோ போயிடுது. கர்த்தரோடு 1 மணி நேரம் இருந்தால் போதும். வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்களுக்கு, சோதனைகளுக்கு, வேதனைகளுக்கு தப்பித்து கொள்ளலாம். ஆம் அருமையானவர்களே, இந்த 4 காரியம் நம்முடைய வாழ்வில் 4 சுவர் போல நம்மை பாதுகாக்கக்கூடியது. கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்பு. ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில் பாதுகாப்பு வேண்டும். நம்முடைய வீடாக இருந்தாலும் பாதுகாப்பு வேண்டும், நம்முடைய நாடாக இருந்தாலும் பாதுகாப்பு வேண்டும். கர்த்தர் தான் தனி மனிதனையும் காக்கணும், வீட்டையும் நாட்டையும் காக்கணும். எல்லாம் கர்த்தர் தான். கர்த்தர் காக்காவிட்டால் காவலாளி விழித்திருக்கிறது விருதான். இந்த 4 காரியங்கள் நமக்கு 4 சுவர்களைப் போல இருக்கும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு அங்கே நமக்கு இருக்குது. நாம இருந்தாலும், நம்முடைய வீடு குடும்பமாக இருந்தாலும், நம்முடைய தேசமாக இருந்தாலும் கர்த்தர் பாதுகாக்கிறார். இந்த 4 காரியங்கள் நம்முடைய வாழ்வில் எப்படி இருக்கிறது? ஆதி அப்போஸ்தலர் சபையிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். நாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு உறுதி, இந்த 4லையும் உறுதியான ஒரு மனநிலை நமக்கு இருக்கா? ஆராய்ந்து பார்ப்போம், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஆதி சபையிலே, அப்போஸ்தலர் நாட்களிலே சபை மக்கள் இந்த 4 காரியத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்பா, இந்த 4 காரியங்கள் அது 4 சுவரை போல, அது எத்தனை பாதுகாப்பாய் தேவ ஜனங்கள் காக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை ஆண்டவரே. எங்களுடைய வாழ்விலும் கூட இந்த 4 காரியத்திலே நாங்கள் உறுதியாய் தரித்திருக்க எங்களை பலப்படுத்தும். இவைகள் எங்களை பாதுகாக்கிறபடியால், எங்களையும் குடும்பத்தையும் சபையையும் தேசத்தையும் பாதுகாக்கிறபடியால் உமக்கு மகிமை ஆண்டவரே. உறுதியான ஒரு மனப்பான்மையை, உறுதியுள்ள ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. உபதேசத்தை கேட்பதிலும், அதை எங்கள் உள்ளத்திலே தக்க வைத்துக் கொள்வதிலும், அதை கை கொள்ளுவதிலும் நாங்கள் உறுதி உள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யும். அப்படியே
உம்மோடு ஐக்கியப்பட்டவர்களாய் உம்மை விட்டு விலகாமல் அந்த ஐக்கியத்திலே உறுதியாய் தரித்திருக்க கிருபை அருளும் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கே ஸ்தோத்திரம். அப்பம் பிட்குதலிலும் உம்முடைய மாம்சத்தை புசித்து உம்முடைய இரத்தத்தை பானம் பண்ணுவதிலும் ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி ஒரு உறுதியை தந்திரடும். ஜப ஜீவியத்தை தாங்க, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த 4 காரியத்திலே உறுதியாய் இருக்க எங்களை பலப்படுத்தும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை அப்பா, மகிமை. இதை கேட்ட சத்திய வார்த்தைகளை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த மார்க்கத்திலே வழிநடத்தி ஆசீர்வதியும். மகிமை உமக்கே. துதிகன மகிமையில் நமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.